ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட்டாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட்டாப் மதிப்பெண்கள் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிட இருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய கட்டாப் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. வரலாற்றிலேயே இந்த டைம் தாங்க கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மறுதேர்வு நடத்தப்படும் அப்படின்ட்டு நிறைய பேர் குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிசியில் நிறைய சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் நிறைய பேர்த்துக்கு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த அஃபிஷியலான ஆன்சர் கீஸை பார்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் டிஎன்பிசி படிக்கிறதே நிறுத்திடுறேன், நான் டிஎன்பிசியை குவைட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த குரூப் 4 உடைய எக்ஸாம் நடந்ததுலேருந்து நிறைய பேர் நிறைய விதமாக தவறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக டிஎன்பிசியுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிகபட்ச மாணவர்கள் வெறும் 130க்கு கீழே தாங்க இருக்காங்களே தவிர, எங்கள் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க 180க்கு மேலே இருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. 20,000 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறதா சில அன்அஃபிஷியலான தகவல்கள் வந்திருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பாக நமக்கு அன்அஃபிஷியலான தகவல்கள் எல்லாமே தினசரி வந்துட்டே தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிசியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அஃபிஷியல் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை அக்டோபர் மாதத்தில் வெளியிட்டுருவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மறுதேர்வு நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா போராட்டம் ஒரு கட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு இன்னொரு கட்டம் பேர் சொல்கிறாங்க. இது எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்து தான் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க, அதை பொறுத்து தான் மக்கள் அனைவருமே டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு சில நம்பிக்கைகளை வைத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பிக்கைக்கு அடையாளம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த குரூப் 4 தேர்வு அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டாங்க. இந்த ஃபைனலான டென்டேட்டிவ் கீ மற்றும் ஃபைனல் ஆன்சர் கீஸ் இன்னும் ஒரு சில தினங்களில் டிஎன்பிஎஸ்சி சார்பாக வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் நிறைய மாறுபடும். அதுக்கப்புறம் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குறாங்களா இல்லையான்றது தெரியும். பிறகு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அஃபிஷியலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? பிசி இந்த ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 31% இடஒதுக்கீடு. அவங்க விஏஓ போகிறப்ப 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் அசிஸ்டன்ட் வாட்சர் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 120, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் விடோ ஹெச்எஸ்எஸ் போஸ்ட் அப்படின்னா 118ங்க. பிசி 25.5% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் 115. அடுத்து பிசி முஸ்லீம் 3.5% இடஒதுக்கீடு. விஏஓ கேட்டகரிக்கு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்தால் 110ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி 20% விஏஓ ஆகணும் அப்படின்னா 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்தால் 108ங்க. அடுத்து எஸ்சி 18%, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் 100. அடுத்து எஸ்சிஏ 3% இடஒதுக்கீடு. விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 116, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் 100. அடுத்து சேஃப் ஜோன் விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் 100 மதிப்பெண்கள் இருந்தாலே சேஃப் ஜோன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நகர்ந்து கொண்டு இருக்குது. விரைவில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்த உடனே இது அஃபிஷியலான
டென்டேட்டிவ் கீஸ் மட்டும் ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்த உடனே சில மதிப்பெண்கள் மாறும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நம்ம வெளியிட்டுருவாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.